பிக் பாஸ் வீட்டில் வெள்ளிக்கிழமைனா லீவுங்க. அதனால் என்ன பண்ணுவாருன்னா, பிக் பாஸ் வந்து லேட்டாக அந்த வேக்கப் சாங்கை போடுவார். எல்லோரும் நல்லா நிம்மதியாக தூங்குங்க அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் முன்னாடியே எழுந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தூக்கம் வரலையா, இல்லை நாளைக்கு முக்கியமான ஒரு ஈவெண்ட் இருக்கு இல்லையா, ஃபினாலேக்கு யாரெல்லாம் போகிறாங்க. இன்னொன்று, இன்றைக்கி யார் ஃபஸ்ட்டு சேவ் ஆகுறாங்களோ அவங்க தான் டைட்டில் வின் பண்ணுவாங்க. ஆமாங்க. ஏன்னா எல்லாருமே நாமினேஷனில் இருக்காங்கல்ல. இப்போ விஷ்ணுவுக்கு மட்டும்தான் வாக்குகள் சதவீதம் தெரியாது. ஏன்னா அவர் வந்து டிக்கெட் ஃபினாலே. மற்றவங்க எல்லாருமே வந்து அந்த ஆர்டரில் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு சேவ் செகண்ட் சேவ் பெருசாக இல்லையே. டைரெக்டாக எலிமினேஷன் கார்டு தான் காட்டுறாங்க. என்ன தெரியலையே, ஒரு வேளை யாரை எவிக்ட் பண்ணுறாங்களோ அவங்கள எமிட் பண்ணிட்டு மற்றவங்களாம் ஃபினாலே போயிட்டீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எனவே இன்றைக்கி வந்து இந்த மார்னிங் சாங்கில் ஏதாவது நமக்கு கோட் வேர்ட் கிடச்சிதா அப்படின்னு பார்க்கும்போது, பேங் 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 ராஜு பாய் என்ன படாது, உண்மையாலே அது என்ன படம்னே எனக்கு தெரியல. அதை போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா அஞ்சாம் திரைப்படம் இது. அந்த பாட்டுக்கும் இந்த கோட்வேர்டு என்ன, அஞ்சாமல் இருந்த ஒருத்தர் எவிக்டா சரி இல்லைங்க. ஆனால் இதில் என்னென்னா, மார்னிங் சாங் ஓடுது, சமைச்சிட்டு இருக்கிறாங்க சித்ராம்மா அந்த பக்கம். இவர் விஜய் வந்து அவர் சோகமாக இருக்கார். இவங்க மட்டும் உற்சாகமாக ஆடிட்டு இருக்காங்க. யார்? அர்ச்சனா.